காய்ஸ், நீ கேட்டுட்ருக்கிறது டேக் குக் பிஎல்எஃப்எஃப். நான் உங்கள் மின்மினி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ஒன் ஷாட் தான். அரேஞ்ச் மேரேஜ் வித் இன்னசென்ட் வில்லேஜ் பாய். இது சும்மா ட்ரை பண்ணியிருக்கேன். இது சும்மா ட்ரைலர் தான். ட்ரைலர்னால் அவ்வளோ பெரிய இதெல்லாம் இல்லை, சும்மா பண்ணி பார்ப்போமேன்னு பண்ணி பார்த்தது தான். சரி, வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங் சீன்லேயும் ஒரு கார் தான் மெயின் ரோட்லேருந்து நம்ம வில்லேஜ் சைடு வர்ற மண் ரோட் சைடு பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. உள்ளே நிறைய பேர், அதாவது கொஞ்சம் சொந்தக்காரங்க மாதிரி, அவங்க எல்லோரும் நல்லா பேசி சிரிச்சிட்டு வராங்க. வரிசையாக ஒரு 2-3 கார் வந்துட்டுருக்கு. அப்படியே வந்த கார் ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகுது. என்னடா அது, திடீர்னு இவ்வளோ கூட்டம் நம்மளை பார்க்கவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியிலேருந்து நம்ம ஜிம்மின் தான் இறங்குறாங்க. இதுக்கு தான் ஒரு செலிப்ரிட்டியாகவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வண்டி விட்டு இறங்கலான்னு போகிறாரு. ஷூகாக இருந்துட்டு, டேய் வாய் அடக்குடா, ஏன் வராங்க எதுக்கு வராங்கன்னே தெரியல, திடீர்னு வராங்களேன்னு பார்க்க மாட்டாமல் நீ பெரிய மன்மத குஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா சொல்கிறாங்க. அது கேட்டு, அப்போ நான் மன்மத குஞ்சு இல்லைல்ல, அப்படி எதுக்கு என்னை கல்யாணம் பண்ண போடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இருடா என்னென்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வரிசையாக வந்து 2-3 கார் அப்படியே ஸ்டாப் ஆகுது. அப்போது ஊரில் நிறைய பேர், அந்த வில்லேஜில் இருக்க நிறைய பேர் ஒரு ஆலமரத்துக்கு கீழே தான் கூடிட்டு நிற்கிறாங்க. சுற்றி நிறைய பேர் இருக்காங்க. அங்கே கொஞ்சம் சின்ன சின்ன பிள்ளைங்களும் இருக்காங்க. ஆமாடா, அது ஒரு பஞ்சாயத்து பண்ணுற இடம். ஆலமரத்துக்கு கீழே உட்காந்து பஞ்சாயத்து பண்ணுவாங்கள்ல, அது மாதிரி எல்லோரும் கூடியிருக்காங்க. ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க போல் அப்படி சொல்லிட்டு எல்லோரும் வந்திருக்காங்க. இப்போது இதை பார்த்துட்டு காரில் வந்தவங்க எல்லாருமே, என்னங்க திடீர்னு கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் இருந்தவங்க எல்லாருமே ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்கில் இறங்குறாங்க. என்னாச்சு, ஏதோ பிரச்சனையா அப்படின்ற மாதிரி இறங்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கார்லேருந்து யூன்மின் இறங்குறாங்க. செகண்ட் காரில் நாம்ஜின் இறங்குறாங்க. அப்புறம் தேர்டாக வந்த காரில் வந்துட்டு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜியோன் இறங்குறாங்க. கூடவே நம்ம ஜேகேவும் இறங்குறாரு. என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறாங்க எல்லோரும். இருடா ரொம்ப நாள் ஆச்சு பஞ்சாயத்து பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஜியோன்னு போகிறாங்க. அப்போ ஜிம்மின்னு இருந்துட்டு, அங்கிள் எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீ இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டே, நீயும் ஜின்னும் வாங்க இதெல்லாம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி என்ன பெருசாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மினை பார்த்து பார்க்குறாங்க. அப்போது ஜிம்மின் வந்துட்டு, ஐயோ இது கூட தெரியாதா, ஆலமரம் சுற்றி கூட்டம், அட நம்ம நாட்டாம அப்படி சொல்லிட்டு வீடியோ கேமரா எடுத்துகிட்டே போகிறாரு. சுகா நீ வரலையா, போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா அங்கேயே நிற்கிறாரு. ஐயோ வா சுகா அப்படி சொல்லிட்டு சுகாவையும் சேர்த்து இழுத்துட்டு போகிறாரு. அப்போ கூடயே நாம்ஜின் வந்துட்டு, நீ போயிட்டு வா ஜின், அங்கேயே நிற்கிறேன் அப்படின்றாரு. அப்புறம் உனக்கு மட்டும் இதெல்லாம் தெரியுமா, நீயும் அங்கே தானே வளர்ந்த, வாடா அப்படி சொல்லிட்டு ஜூனையே இழுத்துட்டு போகிறாங்க. அப்போது அந்த இடத்துல மிஸ்ஸஸ் ஜியோனும் நம்ம ஜேகே மட்டும்தான் இருக்காங்க. அப்போது மிஸ்ஸஸ் ஜியோன் வந்துட்டு, நீ போலையாடா அப்படின்றாங்க. இதில் என்னமோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது அப்படி சொல்லிட்டு அவனோட ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கான். நீ எப்போ தான் திருந்த போறியோ அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அங்கேயே நிற்கிறாங்க. ஏம்மா நீ எப்படிம்மா அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படி சொல்லி கேட்குறாரு. டேய் ஏன்டா அப்படின்றாரு. அவங்க அம்மா கேட்குறாங்க. இல்லை எதை பார்த்தாலும் இப்படி போயிடுறாரு, அதான் கேட்டேன் அப்படின்றாரு. உனக்கு என்னடா தெரியும், நானும் உங்கள் அப்பாவும் இந்த ஊரில் தான் பிறந்தோம், இந்த ஊரில் தான் வளர்ந்தோம், என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லாமல் சிட்டியில் போய் செட்டில் ஆக வேண்டியதாகிடுச்சு அப்படி சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் பழப்பிட்டு நிற்கிறாங்க. இப்போது அங்கே நடக்கிற பஞ்சாயத்தில் தான் வாக்குவாதம் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு. என்னென்னா, சாரி, இப்போ இங்கே பாருமா, சும்மா இப்படி மூக்கொழிக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தேன் நான் மட்டும் உன் பக்கம் நியாயம் இருக்குன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது அந்த நாட்டாம்மா பக்கத்தில் இருக்க எடுப்பு துடுப்புலாம் பேசுகிறாங்க. அப்போ அந்த பொண்ணு வந்துட்டு, ஐயோ சத்தியமாக நாங்கள் 2 பேரும் எதுவுமே பண்ணலை, நாங்கள் 2 பேரும் பேசிட்டு மட்டும்தான் இருந்தோம், சோளக்காட்டுக்குள்ளே நாங்கள் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அழுவுது. அதை பார்த்துட்டு அந்த எடுப்பு துடுப்பில் ஒரு ஆள் சொல்கிறாரு, இங்கே பாருங்க நியாயத்தை, அவங்க 2 பேரும் பேசிட்டு மட்டும்தான் இருந்தாங்களாம்மா, ஏன் பேசுறதுக்கு ஊரில் இடமே இல்லையா, சோளக்காட்டில் போயிட்டு பேசிட்டு வந்தேன்னு சொன்னால் எப்படி தான் நம்புவாங்களோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது அப்படியே வாக்குவாதங்கள்லாம் போயிட்டுருக்கு. அந்த பொண்ணு பயங்கரமாக அழுதுட்டுருக்கு. இப்போது
ஒரு சவுண்ட் கேட்குது. அது இருக்கட்டும் அப்பச்சி, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அட இங்கே வரடா தேயாங்க, இதெல்லாம் பஞ்சாயத்து நடக்கிற இடம், நீ எதுக்கு இங்கே வர்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டாமா மாதிரி இருக்கு பாருல அவர் கேட்குறாரு. இல்லை நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன், ஏன் அந்த அக்காவை அழுக வச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. டேய் சின்ன பயலே போடாங்கிட்டு பஞ்சாயத்து நடக்கிற இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பெரிய தலைக்கட்டெலாம் பேசுகிறாங்க. ஓ சின்ன பயலா, ஈரோடி ஒன்று மாட்டி விட்றேன் அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த வாய்ஸ் வெளியே கேட்கும்போது நம்ம மிஸ்ஸஸ் ஜியோன் வந்து எங்கேயோ பரிச்சயமான குரல் மாதிரி இருக்கே, என்ன தான் நடக்குதுன்னு, டே ஜேகே வாடா அப்படி சொல்லிட்டு ஜேகேவும் கையை பிடிச்சி இழுத்துட்டு அதே பஞ்சாயத்து கூடத்துக்கு வராங்க. அங்கே நடக்கிற எல்லாத்தையுமே ஜிம்மின் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு. ஏங்க அந்த பையன் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இல்லை இல்லை அவனாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே நினச்சிட்டு பேசாட்டுக்கு இருக்காங்க. இப்போ அகெயின் அந்த பொண்ணை அழுக வச்சிட்ருக்காங்க. சரி சோளக்காட்டில் நீ பேசிக்கிட்டே இருந்தேன்னா அந்த பையன் ஏன் ஊரை விட்டு ஓடணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐயோ நீங்கள் அடித்து போடுவீங்கன்னு பயந்துக்கிட்டு தான் அவர் ஊரை விட்டு போயிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. சரி அப்பச்சி நான் உங்களுக்கு ஒரு உதவி பண்ணட்டுமா அப்படி சொல்லிட்டே கேட்குறான். சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டாம சொல்கிறாரு. சரி இருங்க, அந்த அக்காவை நான் விசாரிக்கிறேன் என் ஸ்டைலில் அப்படி சொல்லிட்டு வராங்க. ஆக்சுவலாக டேவோட கையில் வந்து ஒரு ஸ்டிக் இருக்கும், அதாவது சின்னதாக ஒரு குச்சி வச்சுருப்பாரு, அதை கையில் அடிச்சுக்கிட்டேவும் அப்பச்சி இந்த பத்தினி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச பத்தினி சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அப்பச்சி இருந்துட்டு இன்றைக்கி மாட்டினாங்கடா அவங்க அப்படின்ற மாதிரி இன்றைக்கி முழிக்கிறாரு. அதுவா, அட நம்ம கண்ணகி அதுதான்ப்பா, மதுரையை கொளுத்தி விட்டால அவதேன் அப்படின்றாங்க. வேறு யாராச்சும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருந்து எடுத்துட்டுலாம் கேட்குறாங்க. அட நம்ம ராமே மண்டாடி சீதா அப்படின்றாரு. வேறு யார், அட நம்ம எவங்கிட்டே போகிறான சாவித்திரி. வேறு யாராச்சும், அட இதுக்கு தான் இவனெல்லாம் பேச விட்றதில்ல, தம்ம துணி எடுத்துட்டு எத்தனை கேள்வி கேட்குறான் பாரு. ஏலே அவளை கேள்வி எழுறேன்னா எங்களை என்னடா கேள்வி கேட்குற, அட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்துட்டு மறுபடியும் கேள்வி கேட்குறாரு. இங்கே பாருப்பா, பஞ்சாயத்து நடக்கிற இடத்துல இப்படிலாம் வந்து பேசக்கூடாது, நீ இப்படியே கேட்டேன்னு தானே நாங்கள் பதில் சொல்லிட்டே இருக்க வேண்டியதேன், நீ எதுக்கு கேட்ட ஏன் கேட்டேன்னு முதல் சொல்லு. அதுவா, ஒருத்தனுக்காகவே வாழ்ந்து ஒருத்தனுக்காகவே சாகிறவர்களுக்கு பேர் தான் பத்தினி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் சொன்னீங்க. அப்போது உங்கள் பொண்டாட்டி உங்கள் அம்மா அவங்களாம் பத்தினி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே கேட்குறான். இதை கேட்டவொடனே பக்கத்தில் இருந்த அந்த எடுபடியோட கண்ணு மொழியெல்லாம் பிதுங்கி வெளியே வருது. அது சரி, வீட்டில் இருக்கவங்களவே பத்தினின்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்க, இதில் ஊரா விட்டு பிள்ளையாவா சொல்ல போகிறீங்க. அடப்போ அக்கா, நீ வேறு கண்ணை கசிக்கிட்டு இவங்கெல்லாம் ஒரு ஆள் ரெண்டு இவங்க பேச வந்து நீ கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்துட்டு அந்த அக்கா பார்த்து சொல்கிறான். அந்த அக்கா இப்போ தான் கண்ணை தொடச்சிக்கிட்டு அப்படி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த எடுபடியோட பொண்டாட்டிங்களாம் நிற்கிறாங்க. ஏயா உனக்கு பாய் வைக்கும்போது 10 தடவை என் பேரை கூப்பிடுவேன், பத்தினின்னு சொன்னால் வேற ஒருத்தி பேரை சொல்வியா, இன்றைக்கி வாயை உன்னை அரளி விதையை அரைச்சி சாகடிக்கல, நான் பத்தினி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அம்மா கூப்பிட்டு போகிறாங்க. இன்னொரு அம்மா, ஏயா உனக்கு ஒரு பொம்பளை இல்லாமல் 2 பொம்பளையை கட்டி வச்ச எங்கள் அப்பா, ஆனால் உனக்கு நாங்கள் 2 பேருமே பத்தினியா இல்லையா, நீ வீட்டுக்கு வாயா, உன்னை கட்டி வச்சு உன் தோலை எங்கள் அப்பையும் உரிக்கலை, எங்கள் அப்பா மதுரை வீரனுக்கு நான் பொண்ணு இல்லையா வாயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம பிடிச்சி இருந்துட்டு இலே டேங்கு நேக்க கழிச்சு விட்டல அப்படின்னாங்க. அட போங்க பிச்சி, இது ஒரு பஞ்சாயத்து, இதுக்காக அந்த அக்கா பாவம் ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே நடக்க எல்லாத்தையுமே ஜேகே ஃபேமிலி பார்த்துருப்பாங்க. பார்த்துட்டு வண்டியில் போயிட்டுருக்காங்க. இப்போது அந்த வண்டி ஊருக்குள்ளே தான் போயிட்டுருக்கு. இதை வந்து டே வந்து நோட் பண்ணியிருப்பார். என்ன அது இது திடீர்னு 3 கார் போகுது அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும், அதாவது அப்பச்சியும் அவங்களும் பார்த்துருப்பாங்க, டேவும். இப்போ அப்படியே தான் வீட்டுக்குள்ளே வரேன். அந்த கார் வந்து ஒரு வீட்டுக்கிட்டே நிற்கிது. வீடு எப்படி இருக்கும்னா காரை வீடுன்னு சொல்லுவாங்களடா, இந்த பழைய காலத்தில், அதாவது வில்லேஜ் சைட் பார்த்தோம்னா பெரிய வீடாக இருக்கும், ஆனால் ஓட்டிலே இருக்கும்ல, காரைக்குடி சைட்லலாம் இருக்கும்ல அந்த மாதிரி வீடு. இப்போது அந்த வீட்டுக்கிட்ட வந்து காரில் நின்னோடனேவும் உள்ளேருந்து ஒரு சவுண்டு, அடியே அலமேலு, இந்தா வந்துட்டேம்மா, எடுத்துகிட்டு வாடி சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க வெளியே 2 பேர். இப்போது ஆரத்தி தட்டத்தை கையில் வாங்கி
ஐயோ! என் கண்ணே பட்டுரும். எல்லோரும் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் நிற்க வச்சுட்டு மிஸ்ஸஸ் கிம் தான் ஆரத்தி எடுக்கிறாங்க. அதுலேயும் நம்ம டேக்கு தான் டே, ஆரம், ஜின்னு, அப்புறம் யூன்மின் எல்லோரும் நிற்கிறாங்க. தனியாக அவங்களுக்கு மட்டும் சுற்றுறாங்க. அப்போது அதை பார்த்துட்டு ஏன் மதினி எங்கள் மேலெலாம் கண்ணு படாதாக்கும் அப்படின்றாரு. அடி பொடிக்கிருக்கு பயலுகளை விட்டு நீ இப்போ தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேசிகிட்ருக்காங்க. அது சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அரத்தி எடுத்து ஊற்றிட்டு ஏம்மா இதெல்லாம் எதுக்குமா என்னமோ வீட்டுக்கு மறுபடியும் புது மாப்பிள்ளைக்கு வர மாதிரி. ஆமாம் கல்யாணத்தன்னைக்கு பார்த்தது, அப்புறம் இன்றைக்கி தானே என் பிள்ளைங்க என் வீட்டுக்கு வந்திருக்கு, நீ என்ன நல்ல நாள் பெருநாள் என் வீட்டுக்கு அனுப்பிக்கிட்டா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிஸ்ஸஸ் கிம் வந்துட்டு அப்படியே அவங்க அண்ணன்ட்ட சடைச்சிட்டு போகிறாங்க. அப்போ இன்றைக்கி ஒரு பஞ்சாயத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் ஜியோன் வந்து சொல்கிறாங்க. ஷோ இவளுக மத்தியில் மாட்டிக்கிட்டு என் பாடு பெரும்பாடாக இருக்கு. ஆமாம் என் மாமா எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இருப்பார் வா அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் ஜியோன் வந்து கூப்பிட்றாரு. பார்த்தியா ஊருக்கு வந்தவொடனே மரியாதை எப்படி தேயுதுன்னு பார்த்தியா அப்படின்றாரு. எப்பா யாரும் பார்க்கல நான் தான் பார்த்தேன் வாப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவங்க தான் கூப்பிட்டு போகிறாரு வீட்டுக்குள்ளே. வா எவ்வளோ பெரிய வீடு, நைஸ். ஏய் சுகா இதுக்கு பேர் என்ன அப்படின்றாரு. அதுக்கு பேர் திண்ணடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சிவா. என்னன்னா திண்ணை அப்படின்றாரு. இது எதுக்கு அப்படின்னு சொல்லி ஜிம்மின்னு கேட்குறாரு. அப்போ ஜின்னு வந்து நக்குன்னு மரலே கொட்டி ஏண்டா பஞ்சாயத்து நடத்தலாம் டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிற, அப்புறம் இந்த திண்ணை எதுக்கு வைக்கிறாங்கன்னு தெரியாதா, வலிக்குது என்னோட ஹைட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு கொட்டிக்கிட்டே இருக்கான். அப்போ பாரு போடா அப்படின்னு சொல்லிட்டு கடிச்சு வச்சுட்டு ஓடிடுறாரு. இப்போ என்ன திருந்தவே மாட்டானா என்ன சுகாவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் அவரோட கையை தேய்ச்சிட்டே வர்றாரு. ஆரம் வந்துட்டு சரி வா சின்ன பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. நம்ம ஜேகே தான் எல்லாம் ஜோடியாக இருக்காங்க, என்னை மட்டும் ஏன்டா தனியாக விட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு போகிறாரு. இப்போ எல்லாருமே உள்ளே போயிட்டு காஃபிலாம் எடுத்துகிட்டு வந்து தராங்க. அப்புறம் மதினி எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் ஜியோன் தான் கேட்குறாங்க. எனக்கு என்ன நான் நல்லா தான் இருக்கேன், அங்கே எப்படி அப்படின்ட்டு ஒரு மாதிரி அது எப்படின்னா எகத்தாளமாக கேட்குறாங்க. அதுக்கு அட என்னம்மா வந்தவனே இப்படியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. ஆமாம் அண்ணன் எங்க மதினி அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் ஜியோன்னு கேட்குறாங்க. அவரா வயக்காட்டுக்கு போயிருந்தார், இன்னும் ஆளை காணோம் அப்படின்றாரு. வயக்காடுன்னா என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு கேட்குறான். உனக்கு ஒவ்வொன்றுக்கு விளக்கம் சொல்லணுமாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து சத்தம் போடுறாரு. ஐயோ என்ன சின்ன பையன் தானே அவனுக்கு தெரியல அதனால தானே கேட்குறான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மினை பார்த்து டேவோட அம்மா பேசுகிறாங்க. ஓ ஸ்வீட் ஆண்டி எப்போ பாரு இந்த அண்ணன் அப்படி தான் பண்ணுறாரு, எதுக்குன்னே தெரியல, என்ன திட்டிக்கிட்டே இருக்கார் கொட்டிக்கிட்டே இருக்கார் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அப்போ ஜின்னு இருந்துட்டு பார்த்து மறைக்கிறாரு. மிஸ்ஸஸ் ஜியோன் தான் பெருசாக சின்ன பையன் தான்றா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எல்லோரும் சின்ன பையன் செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் வந்து கோவப்படுறாரு. சுகர் இருந்துட்டு அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. ஆரம் சொல்கிறதுக்கு ஒன்றுமில்ல அப்படின்னு கை காட்டுறாரு. இல்லை உன் முகத்துக்கு தான்டா பார்க்குற சுகா அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சொல்கிறாரு. சரி விடு பொங்காத நம்ம கெஸ்ட்டாக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ என்ன ஜங்கு எதுவும் பேச மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் கிம் கேட்குறாங்க. அது அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகே பார்க்குறாங்க. சரி நான் வேறு வளவலன்னு பேசிட்டே இருக்கேன், இரு நான் அவருக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்றேன். ஏன் மதினி எங்கே அவனை காணோம் அப்படின்னாங்க. யாரை? அதான் என் மருமகனை அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கோட அப்பா சொல்கிறாரு. உங்களுக்கெல்லாம் காட்ட முடியாது, நீ வேணா வாடி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. அடையவங்க அப்பா இருந்தாலும் ரொம்ப தான் அப்படின்றாங்க. என்னாச்சு அங்கிள் ஏன் ஆண்டி இப்படி பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு கேட்குறான். அது ஒன்றும் இல்லைடா, உங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இங்கே வரவே இல்லை, அவள் கூப்பிட்டுட்டே இருந்தா, உங்களையும் அனுப்பலை நானும் வரல, சும்மா அது கொஞ்ச நேரம் அது ஒரு பாசம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இல்லையே இந்த ஊருக்கு நீங்கள் ரொம்ப வருஷமாக வந்ததே இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. ஆமாடா எத்தனை வருஷமாக அங்கிள் நீங்கள் வராமல் இருக்கீங்க? என்ன ஜேகே பிறந்தப்போ போனது,
அதுக்கப்புறம் இங்கே வரவே இல்லை. எது ஜேகே பிறந்தப்போ போனதா? கிட்டத்தட்ட 24-25 வருஷம் கழிச்சு இப்போ தான் வரீங்களா? ஆமாடா, உங்களையெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரில. நல்ல வேலை இவங்க பேசுனதோடு விட்டாங்க, வேறு எதையும் எடுத்து அடிக்காமல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு எந்திரிச்சு போகிறான். எங்கடா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் கேட்குறான். என்னடா எப்போ பாரு உன் கூடயே உட்காந்துருப்பாங்களே, எங்கேயுமே நான் போகக்கூடாதா, எனக்கு ஃப்ரீடமே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு கேட்குறாரு. அப்போ ஜிம்மி வந்துட்டேன். சரி சுகா, நீயும் உங்கள் அண்ணன் இங்கே இருங்க, நானும் ஜின்னும் அப்படியே வீடு சுற்றி பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. நீ என் கூட வராத, என் கூட வந்தேன்னு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு வர்றாரு. அட என்னங்க ப்ரோ இதுக்கெலாம் கோச்சிக்கிட்டு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை சுற்றி பார்க்க போகிறாங்க. அப்போ ஜேகேவோட அப்பா வந்துட்டேன். ஜேகே என்னாச்சு அப்படின்னு. ஒன்றும் இல்லைப்பா. ஏன் ஒரு மாதிரியா இருக்க, ஏன் பேச மாட்டேன் யார்ட்டையும்? என்ன ஓ அத்தை தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ரொம்ப நாள் கழித்து பார்க்குறான்ல, அதனால் பேசாமல் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம் சொல்கிறாரு. நீ வாயை மூட ஆரம், வர்ற இடத்துல இப்படியே பண்ணலாம், அவங்க கேட்குறாங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் வீட்டுக்குள்ளே நம்ம டே என்ட்ராகிறாரு. ஸ்டில் அந்த ஸ்டிக்கை வந்து கையில் தான் வச்சுருக்காங்க. வீட்டுக்குள்ளே வரும்போதே ஏமா ஏமா அப்படின்னு கத்திட்டு வர்றாரு. அப்போ உள்ளேருந்து வேகமாக டேவோட அம்மா வெளியே வராங்க. என்னடா மா, அப்ஜி வந்திருக்காரு, அப்ஜிக்கு ஒரு காஃபி சக்கரை இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு வர்றாரு. இப்போ உள்ளே வந்துட்டு நிறைய பேர் இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி அமைதியாகிடுறாரு. அப்போது அந்த அப்ஜியை பார்த்துட்டு ஐயா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேவோட அப்பா வந்து கேட்குறாரு. அடடையே அட ஜீவனே எப்படா வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து பேசுகிறாரு. இப்போதான் உனக்கு இந்த ஊருக்கு வரக்கு நேரம் தெரிஞ்சாக்கும், ஒரே இதை போய் இருந்துக்கிட்ட, எங்கே உன் சம்சாரம், எங்கே உன் பிள்ளைகளை காணோம் அப்படின்ட்டாங்க. அது ஆரம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. 3 பேரும் வராங்க. இது என்னோடய மூத்த பையன் ஆரம். அடடே எம்பிட்டு பிறந்துட்டியா அப்படின்றாரு. அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தலையெல்லாம் பேட் பண்ணி கொடுக்குறாரு. இது என்னோடய 2வது பையன் சுகா அப்படின்றாரு. அடப்பாவி, இன்னமும் நீ அப்படி தான் இருக்கியா, கண்ணை பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிள்ளி வைக்கிறாரு. அப்புறம் இது இதை கடைசி பையன். ஓ அவனா, நீ பிறக்கும்போது இந்த ஊரை விட்டு போனாங்க, உனக்கு எத்தனை வயசு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது 24 அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்கிறாரு. 24 வருஷம் கழிச்சு இப்போ தாண்டா வர்றான், எங்கே எங்கே அந்த ஆடுகாலி அப்படின்னு சொல்லிட்டு அப்பிச்சி அப்படியே நடந்து வர்றாரு. அப்போது டேவோட அம்மா ஜேகேவோட அம்மா வந்துட்டு வராங்க. ஐயா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஏண்டி சிரிக்குமா சிரிக்கி, உனக்கு இப்போ தான் ஊருக்கு வர நேரம் தெரிஞ்சா, எடுறா அந்த டேயாங்க அந்த குச்சியை கொண்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது ஜேகே திரும்பி டேவை பார்க்குறாரு. டே ஸ்டில் அவங்க எல்லாத்தையும் தான் பார்த்துட்ருக்காரு. எனக்கு யாரையுமே தெரியலையே அப்படி சொல்லிட்டு. அப்போ டேவோட அம்மா உள்ளேருந்து காஃபியோட வந்துட்டு அட வெடியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பச்சியை தான் பிடிச்சி நிறுத்துறாரு. நீ கம்முன்னு ரெடி, இப்போ இந்த கழுதை நம்ம பார்த்து தூக்கி வளர்த்த இந்த கழுதை போயிட்டு 25 வருஷம் கழிச்சு எதுக்கடி வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஐயோ இந்த தடவை தான் வந்திருக்காங்க, விடுங்க அப்படி சொல்லிட்டு, வயசான காலத்தில் போய் சேர்ந்துடாதையா அப்படின்னு சொல்லிட்டு டேவோட அம்மா இருந்துட்டு அந்த காஃபியை கொடுக்குறாங்க. பாரு மூச்சு வாங்கிக்கிட்டு, என்ன உனக்கு இன்னும் இளமை ஊஞ்சலாடுதா அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. அம்மா அப்பிச்சியை திட்டாத அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து அப்பிச்சி பக்கத்தில் நிற்கிறான். அண்ணே மருமவன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அடடே என் மருமவனை எம்பிட்டு வளர்ந்துட்டான், என்ன படிக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா அப்படின்றான். அட நீ தானே அந்த பஞ்சாயத்தில் வாய் பேசினது அப்படி சொல்லிட்டு ஜிம்மின் வரான். அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை பார்க்குறான். அட ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென்னு சொல்கிறாங்க. சுகர் இருந்துட்டு அவனை மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு, இருங்க நான் வீடியோ எடுத்தேன்ல நான் பார்த்துறேன் அப்படி சொல்லிட்டு பார்க்குறான். வீடியோ எடுத்து காட்டுறான். அதை டேவோட அம்மா பார்த்துட்டு, டே மறுபடியும் பஞ்சாயத்து நடக்கிற இடத்துக்கு போனியா அப்படின்னாங்க. அம்மா நான் போகலம்மா அப்படின்னா. ஏய் வீடியோவில் பாரு நீ தானே இருக்க அப்படி சொல்லி ஜிம்மின் வேறு கோத்துருவான். அட்டப்பாவி கொள்ள பார்த்து எதுக்குடா நான் கோத்துட்றேன் அப்படின்ற மாதிரி ஜிம்மினை பார்க்குறான்.
எங்கே காட்டு அப்படின்னு சொல்லிட்டு டேவோட அம்மா வந்து வாங்கி பார்க்குறாங்க. அம்மா நான் ஒன்றும் வேணும்னு பஞ்சாயத்து போல் வயக்காட்டுக்கு போயிருந்தேன், அப்போ தான் போய் அப்பிச்சியை கூப்பிட்டு வர சொன்னார் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறான். அப்போ அப்பிச்சி வந்துட்டு அட ஆமாம் அவன் என்னையும் கூப்பிட்டு தான் வந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. வாவ் நீ சூப்பராக பேசின, கரெக்டாக அந்த எடுப்புடிங்களுக்கு போட்ட பிறகு ஒரு கொக்கி அப்படின்னு ஆரம்பிக்கிறான் ஜிம்மின்னு. அப்போ உடனே மிஸ்ஸஸ் ஜீவன் வந்துட்டு ஜிம்மின் அமைதியாரு அப்படின்றாங்க. அப்படி ஜிம்மின் அமைதியாகிடுறான். டே நான் தான் உன் அத்தை தெரியும் அப்படின்றான். அப்போ அவர் ஆமாம் இவங்கள தெரியும், எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா கேட்குறாரு. அம்மா ஃபோனில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு டே அப்படியே அமைதியாக நிற்கிறாரு. அப்போது நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் கேட்குறான். தெரியாது எனக்கு, நீங்களாம் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படி சொல்கிறான். ஒன்று டே அம்மா மறைக்கிறாங்க. மகா அப்படின்றான். அப்போது அப்பச்சி இருந்துட்டு டே கண்ணா அப்படின்றாங்க. பாரு பிச்சி எல்லோரும் என்னவே சுற்றி சுற்றி கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க, நான் என்ன பெரிய கொலை குத்தமாக பண்ணிட்டேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே பாவமாக மூஞ்சி வைக்கிறான். அப்போ தான் சைடில் நிற்கிற ஜங்குக்கையும் பார்க்குறான். இந்த வீட்டில் இவர் ஒருத்தராக தான் அமைதியாக இருக்காரு அப்படின்ற மாதிரி அவர் மனசுக்குள்ள நினச்சிட்ருக்கான். அப்போது ஜின் இருந்துட்டு டே நீ எங்களுக்கு இந்த வீட்டெல்லாம் சுற்றி காட்டுவியா அப்படி சொல்லிட்டு சும்மா ஒரு சின்ன பையனை ட்ரீட் பண்ணுற மாதிரி கேட்குறாங்க. உடனே நம்ம டேவும் உங்களுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பார்க்குறான். போ அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கண்ணை கட்டுறாங்க. அப்போது சரி வாங்க அப்படின்னா நான் வருவேன் அப்படி சொல்லிட்டு ஜிம்மின்னு வரான். போங்க நான் இவரெல்லாம் நான் கூட்டிகிட்டு போக மாட்டேன், நீங்கள் மட்டும் வாங்க அப்படின்னா தான் அப்படின்றான். உடனே பின்னாடி இருந்து நம்ம டேவோட அம்மா வந்துட்டு டே அங்கே என்ன அப்படின்னாங்க. ஒன்றும் இல்லை, எப்பப்பா என்னை திட்டிக்கிட்டே இருங்க, உங்களுக்கு வேறு வேலையும் இருக்காது அப்படி சொல்லிட்டு அப்படியே ஜின்னு கூட போகிறான். ஆரம்பிட்டு சுகா கூட உட்காந்து பேசிகிட்ருக்கான். அப்போது சுகா இருந்துட்டு க்யூட்டாக இருக்கான்லாமே அப்படின்றாங்க. உடனே ஜங்குக்கு வந்துட்டு அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல உட்கார்றாரு அவங்க கூடயேவும். ஏன்டா நீ வேறு வந்ததுலேருந்து உம்முன்னு இருக்க, ஏன் அத்தைகிட்ட பேச மாட்டேற எதுவுமே அப்படி சொல்லி கேட்குறாங்க. அது நான் பார்த்ததே இல்லை அப்படின்னா. டே என் கல்யாணத்தில் தானே பார்த்தேன் அப்படி சொல்லிட்டு சுகா கேட்குறான். பார்த்தேன் உனக்கு தான் தெரியுமே அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ டேவோட அம்மாவும் ஜேகேயோட அம்மாவும் ஏன் மதினி அவனை திட்டுற மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னாங்க. திட்டலாம் இல்லடி, அவன் ரொம்ப சேட்டை பண்ணுறான் அப்படின்றாங்க. எது சேட்டை, அவன் எவ்வளோ முத்தாக பேசுகிறான்னு தெரியுமா, பேசாட்டுக்கு அவனை எங்ககிட்ட கொடுத்துருங்க, நான் கூப்பிட்டு போயிடுறேன் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம டேவோட அப்பா வராரு. டே அப்படின்றாங்க. அதோ வந்துட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே வராங்க. என்ன டீ காரெலாம் வெளியே நிற்கிது, வந்துட்டாங்களா அப்படின்றாங்க. வந்துட்டாங்க, நீங்கள் தான் இப்போ வர்றீங்க, வெண்ணி பின்னாடி இருக்கு, போய் குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் குளிக்க போயிடுறாரு. என்ன மாதிரி அண்ணன் உள்ளே கூட வராமல் போகிறாரு. அது ஒன்றும் இல்லடி, அவன் கை கால் கழுவிட்டு வரவேன்ட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஐயா என் வீட்டுக்கார் போனார், அதான் கூட தான் வந்திருக்காரு, அவரு பின்னாடி போகிறாரு, பின்னாடியே போகிறாங்க, வேறு என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வராரு. அப்போ அப்பச்சியை பார்த்துட்டு ஏதாவது சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டேவோட அம்மா கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு டிவியை உட்காந்து பார்த்துட்ருக்காரு. இப்போ இந்த பக்கம் நம்ம ஜிமின் டேவை காமிச்சோம்னா டே வந்துட்டு ஒவ்வொன்றா ரூம்லாம் ஃபஸ்ட்டு காமிச்சிட்டு இங்கே நீ இது ஒரு ரூம், அது ஒரு ரூம், அது ஸ்டோர் ரூம், அங்கிட்டு 2-3 ரூம் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஆமாட்டே இங்கே நீ உன் கூட யாருமே இல்லையா, சிப்ளிங்ஸ்லாம் உனக்கு இல்லையா, ஒரு என்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லுங்கள், எதுக்கு எங்கள் அம்மா கிட்டே போட்டு கொடுத்தீங்க மூட்டுக்கோழி அப்படின்றான். என்ன சொன்ன, அது நானும் சொல்லையே அப்படின்றான். ஏய் நீ எதுவும் என்ன சொன்ன, திட்னியா என்ன அப்படின்னு சொல்லி ஜிம்மின்னு கேட்குறான். ஆமாம் இப்படி உங்கள் அம்மாட்ட என்ன மூட்டி விட்டீங்க அப்படின்றான். என்னது டே அவங்க அம்மா கிட்டே சொன்னேன்ல அதை சொல்கிறான் போல் அப்படின்றாங்க. ஏன் உங்களுக்குலாம் தமிழ் தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு டே கேட்குறான். உன் அளவுக்கு எங்களுக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து டேவோட ஹேரை வந்து ஒரு மாதிரி கேர் பண்ணுறாரு. உடனே நீங்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க, எனக்கு உங்களை தான் பிடிச்சிருக்கு, இவங்க யாரையுமே எனக்கு பிடிக்கல, எல்லோரும் ஊருன்னு இருக்காங்க அப்படின்றான். உனக்கு என்னையும் பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி ஜிம்மி கேட்குறான். ஒன்றை தான் எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறான். இப்போலாம் பேசணுன்னு வச்சுக்கோ, நாளை பின்ன அப்புறம் பார்த்துக்க அப்படின்றான். என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறாங்க. சரி சாரி எனக்கு தெரியாது மன்னிச்சிக்கோ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் வந்து சரண்டர் ஆயிடுறாரு.
நம்ம ஜிம்மின்ட்டு அவன் அப்படி தான் வெகுளித்தனமாக பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ 3 பேரும் அப்படியே பேசிக்கிட்டே வராங்க. அப்புறம் இதுதான் சாமி ரூம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. இவ்வளோ ஃபோட்டோ இருக்குது, எல்லாமே சாமியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் கேட்குறான். உங்கள் ஊர்லலாம் யாரும் இருக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இருப்பாங்க, ஆனால் இந்த அளவுக்குலாம் நான் பார்த்ததே இல்லை. ஏதோ மியூசியம் மாதிரி இருக்குது. மியூசியம் சொன்னது ஞாபகம் வருது, எங்கள் வீட்டில் லைப்ரரி கூட இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். லைப்ரரியா இந்த வீட்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் வாயை பழக்கிறான். இப்போ வரைக்கும் நடந்த எல்லாத்தையுமே ஜிம்மின் ரெக்கார்ட் தான் பண்ணிகிட்டு இருப்பான். ஆமாம், இங்கே புக்ஸ்லாம் நிறையா இருக்கும். எங்கள் அப்பச்சி அந்த காலத்துலேயே நிறைய புக் வாங்கி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ என்னென்ன புக் வாங்கி வச்சுருக்காரு? அதுவா, பகவத்கீதை, மகாபாரதம், அப்புறம் நிறையா சொல்வார். எனக்கு தான் எதுவும் தெரியாது அப்படின்றான். நீயும் நம்ம கேஸ் தானா? ஐயோ, எனக்கு புக்கை பற்றி தெரியாது, நானும் ஃபஸ்ட் கிளாஸு. எங்கள் ஊர்லேயே நான் தான் அதிகமாக படிச்சிருக்கேன், அதுவும் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆகிருக்கேன், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். என்ன படிச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் இப்போ தான் +2 முடித்தேன். எங்கள் அம்மாட்ட அவனுக்கு அனுப்ப மாட்றாங்க அப்படின்னா. ஏன் அனுப்ப மாட்றாங்க? அங்கே தானே காலேஜ் போகணும், ஆனால் அனுப்ப மாட்றாங்களே அப்படின்ட்டான். ஏன் உங்கள் ஊரில் காலேஜ்லேயும்? ஆமாம், இந்த ஊரில் சரியாக பஸ்ஸே விட மாட்டாங்க, அப்புறம் எங்கிட்டு போய் காலேஜ் வைக்கிறது அப்படின்றான். ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு வந்து மண்டையாட்டிகிட்டே இருக்கான். உனக்கு படிக்கிறதுனா பிடிக்க மாட்டே அப்படின்னு சொல்லி ஜிம்மின்னு கேட்குறான். எனக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா? சேச்சே, எனக்குலாம் பிடிக்காது, நானே சிவாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன், படிக்க சொல்கிறாங்கன்னு சொல்லித்தான் அப்படின்னு சொல்லி ஜிம்மின்னு சொல்கிறான். இதெல்லாம் கேட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டேவும், பரவாயில்ல, நான் கூட நீங்களாம் பெரிய பெரியவங்களாம் இருக்கீங்களே, என்னை ஏதாவது சொல்வீங்களோன்னு நினச்சேன். பரவாயில்ல, நீங்களாம் நல்லா தான் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு மாதிரி ஜாலியாக பேசிட்டு வர்றாரு. ஆமாம், உனக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லையா? யார் சொன்னா இல்லைன்னு? அந்த தெரியுது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறான். பார்த்தா பக்கத்து ஊர், அதாவது ரொம்ப தூரத்தில் ஒரு 4-5 வீடு இருக்குது. அது என்னது ஒன்றும் தெரியலையே அப்படின்ற மாதிரி ஜிம்மின் பார்க்குறான். ஐயோ, அங்கே ஒரு வீடு இருக்கலாம், அங்கேருந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கேருந்து அவ்வளோ தூரத்தில் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா உனக்கு? ஆமாம், அவ்வளோ தூரம் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ நீங்களாம் டெய்லியும் பார்க்க மாட்டீங்களா அப்படின்னா. யார் சொன்னா? எங்கள் வேக்காடு அந்த பக்கம் தானே, நாங்களாம் நடந்து போயிட்டு ஜாலியாக கம்மாயில் குளிச்சுட்டு வரப்போல வாக்கிய வரப்பில் எங்கள் அப்பா ஏதாவது வேலை சொன்னாங்கன்னா பார்த்துக்கிட்டு மாந்தோப்பில் போய் மாங்காய் பறித்து திருட்டுத்தனமாக அப்படியே கொய்யாத்தோப்பு போய் கொய்யா பறிச்சிட்டு அங்கே இருக்கவங்களெல்லாம் வம்பிழுத்து விட்டு ஒரே ஓட்டமாக ஓடி வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இதெல்லாம் ஜிம்மின்னு கேட்குறக்கு புதுசாக இருக்குது. அப்போது நாளைக்கு எங்களையும் கூப்பிட்டு போவியா அப்படின்றான். கூப்பிட்டு போகிறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி எங்கள் ஊரில் திருவிழாவே, எங்கள் அப்பா விட மாட்டாரே அப்படின்றான். உங்கள் அப்பா கிட்ட நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்கிறான். அப்போ சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே வராங்க. டேவோட அம்மா தான் கூப்பிட்றாங்க. எல்லோரும் கீழே வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. அச்சோ, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். நீ ஏன் உங்கள் அம்மா என்ன பயப்படுறா? அது எங்கள் அம்மாவுக்கு வந்து நானும் ரொம்ப பிடிக்குமா, ஆனால் எனக்கு செல்லம் கொடுத்தனா நான் கெட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா என்னை ஸ்ட்ரிக்டாகவே வளர்ப்பாங்க, ஆனால் எங்கள் அம்மாவை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இதே எங்கள் அம்மாலாம் திட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோயேன், வீடு 2ஆக இருக்கும் அப்படின்றான். ஏன்? எங்கள் அப்பாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், எங்கள் அம்மா என்ன திட்டினாங்கன்னா எங்கள் அப்பா அவங்களே திட்டுவாங்க. எங்கள் அப்பாவும் திட்டுவாங்க உனையவா? இல்லை, எங்கள் அம்மாவை தான், ஆனால் எங்கள் அம்மா கண்டுக்கவே மாட்டாங்க, எப்பயுமே என்ன திட்டுவாங்க அப்படின்றான். இது கேட்டு அவங்களாம் ஐயோ குழந்தைத்தனமாகவே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சிரிச்சிட்டு வராங்க. இப்போது எல்லா இடத்துலையும் எல்லோரும் உட்காந்துருக்காங்க. கீழே தான் உட்காந்து சாப்பிட்டுட்ருப்பாங்க. அப்போ டேவும் வந்து உட்காடுறான், கை காலெலாம் கழுவிட்டு வந்து உட்காடுறான். ஆமாம், அவங்கள காணோம் அப்படின்றான். எவங்கள காணோம் அப்படின்னு சொல்லி ஜிம்மின்னு கேட்குறான். அது ஒருத்தவங்க அமைதியாகவே இருந்தாங்களே, அவங்கள காணோம். ஒருத்தவங்க அமைதியாக இருந்தாங்களா? யாருப்பா அந்த ஒருத்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் மறுபடியும் கேட்குறான். அந்த அவங்க கூட தானே வந்தாங்க அவங்க அப்படின்றாங்க. எவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதான் வராங்களே அவங்க தான் அப்படின்றாங்க. அது உன்னோட மாமா தான்டா அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் ஜியோன்னு சொல்கிறாங்க. மாமாவா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்குறான். டேவோட அம்மா இருந்துட்டு ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. வா ஜங்குக்கு உட்காரு அப்படின்றாங்க. டே பக்கத்தில் தான் போய் ஜங்குக்கு உட்காடுறான். அப்போது நம்ம இருந்துட்டு நான் அப்படின்னு சொல்லிட்டு கை நீட்டுறான். நம்ம ஜங்குக்கு இருந்துட்டு பார்க்குறான்.
கை நீட்டினா கை நீட்ட மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறான். உன்னை தான் எனக்கு தெரியுமே, மறுபடியும் எதுக்கு நான் இன்ட்ரோ கொடுக்கணும் அப்படி சொல்லி நம்ம ஜங்குக் கேட்குறான். ச்சே, நான் உங்களை நல்லவர்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் இப்படி இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்றான். என்ன அப்படின்னாங்க. ஒன்றும் இல்லை, கொஞ்சம் கூட ஒரு மரியாதை தெரியாதவங்களா இருப்பீங்க போல் அப்படின்றான். சரி, இப்போ என்ன உனக்கு ஹேண்ட் ஷேக் பண்ண அவ்வளோதானே, நான் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கை கொடுக்குறான். ஓகே அப்படி சொல்லிட்டு நம்ம டேவுக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறான். நீங்கள் ஏன் யார்கிட்டையும் எதுவுமே பேச மாட்டேறீங்க அப்படின்றான். அது அது வந்து அப்படின்றான். ஓ, நீங்கள் இன்ட்ரோவர்ட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்படியே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்கிறாங்க. இப்போது எல்லாருமே பரிமாறிட்டு இருப்பாங்க, ஆனால் இவங்க 2 பேர் மட்டும் பேசிகிட்டு இருப்பாங்க. நீ என்ன படிக்கிற? நான் +2 முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ண போகிற? நான் காலேஜ் போகணும், காலேஜ் போய் ஜாலியாக இருக்கணும் அப்படின்றா. என்ன, ஜாலியாக இருக்கணுமா? ஆமாம், காலேஜ் போய் ஜாலியாக இருக்கணும் அப்படின்றா. அதுக்காக காலேஜ் போறியா? ஏன் இப்போ இங்கே சோகமாக இருக்கியா? இல்லை, காலேஜ் போய் படித்ததுன்னா பெரிய 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 வேலையெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்றா. என்ன வேலைக்கு போகணும்? அதை என்ன யோசிக்கலையா? இப்போ என்ன படிக்க போகிற? எங்கள் அம்மா அனுப்பவே மாட்டேன்ட்டாங்க, அப்புறம் என்னத்தை போய் படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட ஒரு மாதிரி சலிப்பாக சொல்கிறான். ஏன் அனுப்ப மாட்டாங்க? நான் சின்ன பையனா, இங்கேருந்து அங்கே போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகுமா? அப்புறம் நான் போய் அங்கே எப்படி அங்கே தங்குறதா இருந்தாலும் என்னால் தங்க முடியாதான். அங்கே நிறைய பேர் வந்துட்டு ரேகிங்லாம் பண்ணுவாங்களாம். அதனால எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் ஒரே பையன்றதுனால எங்கேயுமே அனுப்ப மாட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு நான்னா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாள் கழிச்சு பிறந்ததுனால எங்கள் அம்மாவுக்கு என்ன தான் ரொம்ப பிடிக்குமா, அதனால் பக்கத்துலேயே வச்சுக்கணுன்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்றான். ஓ, அப்படியா? ஆனால் உனக்கு படிக்க பிடிக்குமா? பிடிக்கும் தான், ஆனால் எனக்கு வீட்டிலே இருக்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்றா. படிக்கவும் பிடிக்கும், வீட்டில் இருக்கவும் பிடிக்குமா? அப்படி சொல்ல முடியாது, எனக்கு எதனாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஓஹோ அப்படின்ட்டு. நீங்கள் என்ன படிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறான். என்னை பார்த்தா படிக்கிற பையன் மாதிரியா இருக்குது. அப்போது வேலை பார்க்குறீங்களா? எந்த கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க? நான் ஒரு கம்பெனியோட சிஇஓ. அப்படின்னா ஓனர் மாதிரி. ஓனர் மாதிரியா? அட, நம்ம சூப்பர்வைசரு அப்படின்றா. சூப்பர்வைசரா? ஓனர் மாதிரினா ஓனரோட பையன் அப்படின்றாங்க. ஓ, மாமாவோட பையன்றதுனால நீங்கள் மாமா கம்பெனிலே வேலை பார்க்குறீங்களா? சரி அப்படின்றான். அடப்பாவி, பொசுக்கு நான் அசிங்கப்படுத்தி விட்டானே அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகே முழிக்கிறாரு. அப்போது சாப்பாடு வச்சுட்டு, ஏன் இதெல்லாம் ஒதுக்கி வைக்கிறீங்க? இதெல்லாமே சாப்பிட்ணும். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இதெல்லாம் சாப்பிட்டா தான் நான் பெருசாக வளருவேனா. எங்கள் அப்பச்சி சொல்வார், இதெல்லாம் சாப்பிட்டு தான் அவர் இத்தனை வயசு வரைக்கும் உயிரோடு இருந்தாராம்மா. அப்போ இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்லன்னா சீக்கிரமாக செத்து போயிடுவீங்க அப்படின்றான். இது கேட்டு ஜேகே பொறையேறிடுச்சு. ஏன்னா அது எல்லாமே வெஜ்ஜீஸ் தான். ஜேகே அவ்வளோவா வெஜ்ஜீஸ் சாப்பிட மாட்டான். இருந்தாலும் இவன் சொன்னதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு மாதிரியா இருக்கான். சரி, நான் சாப்பிட்றேன்டா அப்படின்ற மாதிரி சாப்பிட்றான். அப்படி தான் சாப்பிட்ணும் அப்படி சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கான் பக்கத்தில் இருந்துட்டு. அப்போ மிஸ்ஸஸ் ஜியோன் தான், என்ன ஜேகே பிடிச்சிட்டு போலையே அப்படின்றாங்க. ஜேகே என்னம்மா அப்படின்றான். இல்லை, யாருக்கிட்டையும் பேச மாட்டேன், இன்றைக்கி இவ்வளோ நேரம் பேசுகிறியே அப்படின்றாங்க. எல்லாருமே சிரிக்கிறாங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது. ஏன் இவரை நான் ஊமையா யார்கிட்டையும் பேசாமல் இருக்கிறதுக்கா? அவர் நல்லா தான் பேசுகிறாங்க, நீங்கள் தான் யாருமே அவரை கண்டுக்கவே மாட்டீங்க அப்படின்றாங்க. உடனே நம்ம ஜேகேவோட அப்பா இருந்துட்டு, இந்த உலகத்துலேயும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரே ஆள் நீ தாண்டா அப்படின்றாங்க. அப்படி என்கிட்ட நல்லா தானே பேசினார், அப்போ நான் தானே சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றான். ஓஹோ, இப்போவே மாமாவுக்கு சப்போர்ட்டா? அப்போ கல்யாணம்லாம் ஆகிட்டு வந்தால் எங்களெல்லாம் விரட்டி போலியே அப்படின்றாங்க. அப்படியே ஒரு மாதிரி எல்லாமே சைலண்ட் ஆகிடுறாங்க. அதை சொன்னது வந்து மிஸ்ஸஸ் ஜியோன் தான். எல்லாருமே ஒரு மாதிரி சைலண்ட் ஆகிடுறாங்க. எல்லோரும் ஃபேஸ் ஒரு மாதிரியாக இருக்குது, இன்க்ளூடிங் ஜேகேவோட அப்பாவுக்கு. இருந்துட்டு, நான் எதுக்கு அங்கே வரப்போகிறேன் அப்படின்ற மாதிரி பார்க்குறான். அட, சும்மா சொன்னேன்டா, ஏன் உனக்கு மாமா பிடிக்கலையா அப்படின்றாங்க. உடனே நம்ம வந்து ஜேகே ஒரு மாதிரி பார்த்துட்டு, அவருக்கு என்ன, நல்லா தானே இருக்காரு, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றான்.
ஓகேடா, இதோட நான் அந்த பார்ட்டை வந்து கட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் வந்துட்டு வெயிட் பண்ண வைக்க மாட்டேன். ஏன்னா இதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோஸ் வரும். அப்புறம் வந்துட்டு டைகர் மாமா கேட்டிங்களா, அடுத்த டைகர் மாமா தான். ஃபைனல் பார்ட் ரெக்கார்ட் மட்டும்தான் பண்ணணும். ஏன்னா யோசிச்சிட்டேன், எழுதி வச்சுலாம் ரெக்கார்ட் பண்ணுற அளவுக்கு டைம் இல்லை. ஸோ நான் அதை பண்ணதும் இல்லை இப்போ வரைக்கும். மைண்டில் வர்றது அப்படியே சொல்கிறது தான். அப்புறம் வந்துட்டு என்னடி எப்போ பாரு மாமா அந்த மாதிரியே போட்டுட்ருக்க அப்படின்லாம் யோசிக்காதீங்க. அது நல்லாயிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி இந்த படம்லாம் பார்த்துருப்போம்ல, அந்த ஃபீலிங் வந்து நம்ம ஃபீல் பண்ணணும்னு நினைப்போம்ல, அதுமாரி எனக்கு நல்லா இருக்குது இது கேட்கும்போது. ஸோ அதனால தான் போடுறேன். பிடிச்சவங்க கேளுங்க, பிடிக்காதவங்க விட்டுருங்க. 1 செகண்ட், இட்ஸ் மின்மினி ஃபிக்ஸ். நான் உங்கள் மின்மினி. பாய் பாய்.